Hello friends, today discuss about total quality management. Total quality management பற்றி டுடே பார்ப்போம். டோட்டல் மீன்ஸ் ஹோல், எல்லாமே டோட்டல்னால் டோட்டலாக அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிட்டி அப்படின்னா எக்ஸலண்ட் ப்ராடக்ட் ஆர் ஜீரோ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பிளானிங், கண்ட்ரோலிங், டைரக்டிங் அதுமாதிரி சொல்லலாம். டிஃபினேஷன் என்னென்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட டிஃபினேஷன் மேனேஜ்மெண்ட் மெத்தட் யூஸ் டு என்ஹான்சிங் த குவாலிட்டி பேஸ்ட் ஆன் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸாக கலந்துக்கிறது, அதை வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதை சொல்கிறாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இதை எய்ம் என்னென்னா உங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகப்படுத்தணும், இம்ப்ரூவ் த ப்ராடக்ட் குவாலிட்டி, ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை அதிகப்படுத்தணும். இதான் வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட எய்மு. ஸோ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னா இப்போ என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். ஹை குவாலிட்டி ஆஃப் ட்ரக் ப்ராடக்ட் டு தி பேஷண்ட். ஹை குவாலிட்டியான ஒரு ட்ரக்கை வந்து பேஷண்ட்டு கொடுக்குறது. டிக்ரீசிங் மிஸ்டேக் இன் ஆல் ஆப்ரேஷன் ஏரியா, மிஸ்டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறது. இன்க்ரீசஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி, அதிகப்படுத்துறது. டிஃபெக்ட் ப்ரிவென்ஷன், ஏதோ டிஃபெக்ட்டை வந்து தடுக்கிறது. இயர்லி மிஸ்டேக் டு ரெகக்னைசேஷன், அதாவது இயர்லி மிஸ்டேக்ஸை வந்து தடுக்கிறது. ஸோ வந்து டிக்யூஎம்மோட பேசிக்காக உள்ள ஆர்கனைசேஷன் அதோட எப்படி வந்து ஆக்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு பிளான், டூ, செக், ஆக்ட், இது இப்படி தான் வந்து செயல்படும். எலமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு வந்து இதில் எப்படி இருந்துருக்கணும்னா, அது டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும், ட்ரெயின்டாக இருக்கணும், டீம் ஒர்க்காக செல் பண்ணணும், லீடர்ஷிப்பாக இருக்கணும், கம்யூனிகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும், ரெகக்னைசேஷனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் எதை பற்றி பார்ப்போம்னா, இது வந்து ஃபிலாசபி சொல்லியிருக்காங்க. நிறைய ஃபிலாசபி இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஃபிலாசபிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 4 குருஸ் வந்து இருக்கிறாங்க, குரு குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது யாருன்னா எட்வர்ட் டிம்மிங், அதாவது ஒரு ஃபாதர் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஜோசப் எம் ஜூரனு, அர்மாண்ட் வி ஃபெக்யூமனு, ஃபிலிப் பி க்ரோஸ்பி. ஸோ வந்து பிலாசபியை பற்றி 4 பிலாசபி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அந்த 4 குரூஸு. ஸோ வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் எப்படிலாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து டிக்யூஎம்னா என்னென்னு லிபரேட்டாக பார்த்தோம். ஸோ வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம RS2Me சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.